காவேரி என்ன பண்ணுறாங்க, அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஊருக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த பண்ணுற பசுபதி எல்லாத்தையுமே வந்து தட்டி கேட்குறாங்க. பசுபதி பண்ணுற வேலை எல்லாத்தையுமே அவங்க குடும்பம் எல்லாமே சண்டை போடுறாங்க. 2 பேருக்குமே வந்து பயங்கரமாக கைகலப்பு ஏற்படுது. ஊர் பொதுமக்கள் எல்லாம் வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி விலக்கி விடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து உன் உண்டான வீடு, அது எப்படிப்பா நீ சொந்தம் கொண்டாடுவேன், நான் அப்படி தான் கொண்டாடுவேன். எனக்கு முன்னாடி இந்த வீடை எழுதி கொடுத்துட்டான் என் ஃப்ரெண்டு, நான் அதுக்கேற்ற பணமும் கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாரு. பத்திரம் எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற காட்டுறாரு. அவங்கக்கிட்டையும் பத்திரம் இருக்கேப்பா அப்படின்னா, அது வந்து சும்மா அவங்க வச்சுருக்காங்க, அந்த பத்திரம்லாம் கிடையாது, இதுதான் ஒரிஜினல் பத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லி பிரச்சனை பண்ணுறாரு. இதனால் எல்லாருமே என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. போலீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க ரிப்போர்ட்டு. அப்போ போலீஸும் வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, முதல்ல இது எது ஒரிஜினல் பத்திரம் எது டூப்ளிகேட் பத்திரம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போக சொல்லிடுறாங்க. இங்கே வந்து தாங்கவே முடியல, நம்ம காவேரியோட அம்மாவுக்கு பயங்கரமாக அழகிறாங்க, அவங்க பாட்டியும் பயங்கரமாக அழகிறாங்க. இப்படி பண்ணுறியடா, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாபம் விடுறாங்க. யார் என்ன பண்ணாலும் அதை பற்றி கவலை இல்லை, இந்த வீடு எனக்கு தான் சொந்தம், எப்படி இந்த வீடு அபகரிக்காமல் நான் விட மாட்டேன், உங்களை எல்லாரையும் நடுத்தர நிற்க வச்சுட்டேன்னு சொல்கிறேன்ல, அதை நான் நிற்க வைப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. காவேரி கோவப்பட்டோன்னே காவேரி பிடிச்சி தள்ளி விட்றாரு. அப்போ கரெக்டாக காவேரி போய் விழ போகும்போது அவங்க மாமா வந்து பிடிச்சிடுறாரு. அதனால் காவேரி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், அவர் அவ்வளோதான் பெரிய பிரச்சனை பண்ணிடுவார், அதுக்கப்புறம் இங்கே வந்தாருன்னா என்ன ஆகும், ஐயோ நல்ல காலம் நம்ம குழந்தைக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து அவங்க அத்தை வீட்டில் தங்குறாங்க. தாங்கியே முடியல, இவர் இந்த பசுபதி பண்ணுற வேலையில் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க எல்லாருமே. இந்த சூழ்நிலையில் விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு, அவங்க மாமாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு, யாருமே ஃபோன் எடுக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம விஜய் தவிக்கிறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து எப்படியாவது வந்து காவேரி வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் பார்க்கலான்னு போகிறாரு அவங்க வீட்டுக்கு. போனால் அங்கே வந்து அவங்க அக்கா வந்து இந்த மாதிரி ஊருக்கு போயிருக்காங்க காவேரின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடையாரு. காவேரி எப்படி திடீர்னு ஊருக்கு போனால் நம்மக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. ஊருக்கு கிளம்பி போயிடலாமா அப்படின்னும் போது அவங்க பாட்டி வந்து அவரை தடுக்கிறாங்க. நீ போகக்கூடாது விஜய், நீ எங்கேயுமே போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் பாட்டி இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் இதுக்கப்புறம் காவேரி சவகாசமே உனக்கு வேணாம், அந்த பசுபதி காவேரி குடும்பத்தை சும்மா விட மாட்டான், அதனால் உன்னையும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார் விஜய். ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்றாங்க. ஆமாம் பாட்டி சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியும் சொல்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து காவேரி வந்து போய் பார்க்காம விடவே மாட்டேன், இப்போவே காவேரி போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இந்த இந்த உலகத்தில் நான் இருக்கணும்னா நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போகக்கூடாது அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த விஷயத்துக்காக தான் காவேரி வந்து உன்னை விட்டு விலகி இருக்கா, அவகிட்டையும் ஆன் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் விஜய் வாழ்க்கையில் தலையிடக்கூடாதுன்னு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பாட்டி சொல்கிறீங்க, அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தானா அப்படின்றாங்க. ஐயோ தெரியாமல் உளறிட்டேமேன்னு சொல்லிட்டு பாட்டி முடிக்கிறாங்க. உடனே தாத்தா வந்து, அடி பாவி கல்யாணி, நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்றாங்க. அப்போது காவேரி இங்கே வரதுக்கு ஐடியாவில் தான் இருந்தாளா? ஆமாங்க வரதுக்காக தான் இருந்தான், நான் தான் அவகிட்ட சொன்னேன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படி நீ மீறி வந்தேன்னா நான் இருக்க மாட்டேன் இந்த உலகத்தில் சொன்னேன், அதுக்காக தான் அவள் வரல போதுமா அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக தாத்தா அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து என்கிட்ட கூட சொல்லாமல் இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சுருக்க, இங்கே பாருங்கப்பா அம்மா பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்றாங்க. அதை கேட்டு அப்போது நீயும் இதுக்கு உடந்தையா? ஆமாப்பா நானும் தான் அவங்க வீட்டில் போய் பேசினேன், அவங்க இந்த மாதிரி அவங்க பொண்ணு அனுப்பக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னோடனே எல்லாருமே சேர்ந்து தான் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உடஞ்சி போகிறாரு. நீங்களாம் இப்படி பண்ணது தெரியாமல் நான் வந்து காவேரியோட அம்மாவும் காவேரி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினச்சிட்டு இருந்தேனே, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்களே நீங்கள் அப்படின்னு. நான் எந்த தப்பும் பண்ணலடா, நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம், இப்போது நீ போய் தேவையில்லாமல் பிரச்சனை மாட்டிக்க வேணாம், நீ தலையிடாமல் இருந்தால் அந்த பசுபதி ஒன்றும் ஒன்று பண்ணமாட்டா, காவேரி குடும்பத்தை என்ன பண்ணுமோ அது அவன் இஷ்டம் அவங்க இஷ்டம் அப்படின்றாங்க. அப்போது காவேரி எனக்கு யாரோவா, காவேரி என் பொண்டாட்டி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதான் அக்ரிமெண்ட் போட்டு பண்ணீங்கல்ல, ஓ அப்படியா, அப்போது தாத்தாக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் 2 பேருமே வந்து பிரிஞ்சிடுவீங்க, யார் பிரச்சனை தலையிட மாட்டீங்க, என் காவேரி என் உலகம் எல்லாமே அவள் தான், இப்போ காவேரி என்ன நிலைமையில் இருக்கானுங்க எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி என்ன நிலைமையில் இருக்கா, நீ என்ன சொல்ல வர தாத்தா, பாவம் தாத்தா, காவேரி எவ்வளோ தான் தாத்தாக்கு போராடுவா, இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா தாத்தா, இந்த நிலைமையில் அவளை தனியாக விட என்னால் முடியாது தாத்தா, அங்கே என்ன பிரச்சனை இருக்கா ஏது பிரச்சனை ஒன்றுமே புரியல எனக்கு, ஊருக்கு போயிருக்கான்னு சொல்கிறாங்க, ஊர்லேருந்து வந்துட்டோன்னே பேசிக்கலாம்ப்பா சொன்னால் கேளு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. காவேரி மனசு எவ்வளோ காயப்படுத்தியிருக்காங்க எல்லாரும், நான் இப்போவே காவேரியை பார்க்கணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தாத்தா தவிக்கிறார்.